Hello guys, welcome back to Backstage Guru. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். NFT. சோ NFT னா என்ன? இத மூலமா பணம் சம்பாதிக்க முடியுமா முடியாதா? சோ எதெல்லாம் NFT நம்ம இது பண்ணலாம்? என்னென்ன பிளாட்ஃபார்ம்ல வந்து NFT யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். சோ NFT ஒரு டாபிக் வந்து கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேல பேசுற ஒரு டாபிக். சோ இந்த டாபிக் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம இந்த ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ NFT அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, NFT வந்து ஒரு யூனிக்கான திங்ஸை ஓன் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ NFTயோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா non-fungible token. ஸோ non-fungible token என்னென்னா ஒரு யூனிக் திங்ஸை வந்து ஓன் பண்ணி அது ஓனர்ஷிப்பை அப்படி கொடுக்கறதுக்காக ஒரு பேர் வச்ச பேர் தான். ஸோ இது வந்து ஒரு பிளாக் செயின், எத்தீரியம் பிளாக் செயின் மூலியமாக ரன் ஆகிற ஒரு நெட்வொர்க். ஒரு பிளாக் செயினில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து இன்புட் பண்ணிட்டோம்னா அதை லைஃப் லாங் வந்து அந்த பிளாக் செயின் மூலியிலேருந்து நம்ம டெலிட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி, அதை வந்து டெலிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஸோ அதுதான் பிளாக் செயின். அதே மாதிரி மூலியமாக ரன் பண்ணுறது தான் இந்த non-fungible tokens. ஸோ எதுலாம் non-fungible tokens அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோவாக இருக்கலாம், ஒரு வீடியோவாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம டெக்ஸ்ட்டாக கூட இருக்கலாம், நம்ம ட்வீட் பண்ண ட்விட்டாக கூட இருக்கலாம், இல்லைன்னா GIF அனிமேஷன் இமேஜாக கூட இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ இந்த ஒரு இமேஜோ ஏதோ ஃபோட்டோஸோ எதுனாலுமே வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம வாங்கலாம், விற்கலாம். நம்மளோட ஃபோட்டோவாக கூட இருக்கலாம், நம்மளோட ஃபோட்டோவை கூட ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரைஸ் வந்து கோட் பண்ணலாம். ஸோ அந்த ப்ரைஸு ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ப்ரைஸை யாராச்சும் வாங்கினாங்கன்னா அந்த ஓனர்ஷிப், அந்த ஃபோட்டோவோட ஓனர்ஷிப்பு வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ நம்மளோட ஃபோட்டோவாக இருந்தாலும் அவங்க தான் ஓனர்ஷிப்பை வந்து ஓன் பண்ணுவாங்க. ஸோ அதை விற்கிற வரைக்கும் அது அவங்களோட ஓனர்ஷிப் தான். ஒரு அசட், ஒரு லேண்டாக இருக்கட்டும், ஒரு லேண்டு மாரி இருக்கும்னு வச்சிங்களேன். அந்த ஒரு லேண்டை வந்து நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுறீங்க. அந்த டாக்குமெண்ட்டில் என்ன பேர் இருக்கோ அது உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் அதோட பொறுப்பு வந்து உங்களோட தான். அந்த ஓனர்ஷிப் வந்து நீங்கள் தான். ஸோ இதுதான் NFT வந்து ஒரு சிம்பிளான சொல்லணும்னா ஒரு விஷயம். ஸோ NFTயில் ஒரு பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் non-fungible token NFTன்னு பார்த்தீங்கன்னா யூனிக்னஸ்ஸாக இருக்கும். ஒரு திங்ஸை ஓன் பண்ணுறதோட யூனிக்னஸாக இருக்கும், ரேராக இருக்கும். ஒரு ஃபோட்டோஸாக இருக்கலாம், அதை வந்து எதை வேணால் நம்ம வந்து NFT மூலிமா ரேராக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓனர்ஷிப்பு கூட நம்ம இதுதான் என்னோட பொருள், இதுதான் என்னோட அடையாளம் அப்படிங்கிற மாதிரி நம்ம காமிச்சிக்கலாம். ஸோ ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் மூலிமா மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ ஆத்தென்டிக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு ஃபோட்டோவை வந்து இன்னொருத்தங்க காப்பி கேட் பண்ண முடியாது. ஸோ ஃப்ராட்னஸ் எதுவுமே பண்ண முடியாத ஒரு திங்ஸ் தான் வந்து non-fungible tokens. ஸோ இன்னொன்று சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மோனாலிசா ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப ரேரான பெயிண்டிங் கூட எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த பெயிண்டிங் வந்து 1000 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த பாரிஸில் ஒரு மியூசியம் இருக்குது, லூவியர்ஸ் அப்படிங்கிற ஒரு மியூசியத்தில் வந்து இது 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஏலத்தில் இந்த ஃபோட்டோவை வாங்கி அவங்க மியூசியத்தில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியலாம், இந்த மோனாலிசா நம்ம கூகுள் பண்ணால் கூட அந்த ஃபோட்டோவை எடுத்துடலாம். ஸோ எடுத்து நம்ம அப்படியே ஃபோட்டோ போட்டு வச்சுக்கலாமே, இது எதுக்கு 1000 கோடி ரூபாய் கொடுத்து அவங்க மியூசியமில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ப்ரைட் அவங்களுக்கு. ஸோ இது ஓனர்ஷிப், இது நான் தான் ஓன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெருமைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பெருமைக்காக அவங்க 1000 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு பெயிண்டிங்கை வாங்கி வச்சுருக்காங்கல்ல. ஸோ இதே மாதிரி தான் ஒரு NFTயில் ஒரு ஃபோட்டோவை நீங்கள் வாங்குறீங்கன்னா அது கோடி ரூபாய் கூட போகும். அந்த மாதிரி ஃபோட்டோவை வாங்கி இதில் வந்து ஓனர்ஷிப்னு நம்மளோட பேர் அதில் மென்ஷன் ஆகிடுச்சுன்னா அது லைஃப் லாங் வந்து அதை டெலிட் பண்ணவே முடியாது. ஒரு பிளாக் செயினில் அது வந்து இன்பில்ட் ஆயிரும். ஸோ இதை தான் வந்து NFT, ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபோட்டோக்கும் NFTக்குள்ள வித்தியாசமும் இதுதான். ஸோ ஒரு ஓனர்ஷிப்புக்காக நம்ம காசு கொடுத்து வாங்குற ஒரு பொருள் மாதிரின்னு நினச்சி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இங்கே NFT. சிம்பிளாக என்னால் சொன்ன முடிஞ்ச ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொன்னது இதுதான். ஸோ இந்த NFTலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ OpenSea அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இன்னொன்று ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த OpenSea வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு NFT பிளாட்ஃபார்ம் கூட சொல்லலாம். ஸோ இந்த வெப்சைட்ஸில் வந்து எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு நம்ம உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எக்ஸ்ப்ளோர் நிறைய பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் நிறைய டாபிக் போயிட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டாப் கலெக்டபிள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஸோ டாப் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இதுலேயும் வந்து எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க லான்ச் பண்ணாங்கன்னா அவங்களோட டீமில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கிரிப்டோ பங்க்ஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ இவங்களோடது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ரொம்ப ரேராக தான் ஃபோட்டோஸ் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு ரேரஸ்ட்டுக்கு ரொம்ப ரேராக இருக்கும்போது ரொம்ப காசுக்கு போகும். ஸோ அது உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோஸ் இருக்குல்ல, இதுதான் NFT. நம்மளோட ஈவன் நம்ம ஃபோட்டோஷாப்பில் கூட ஒரு ஃபோட்டோ திங்ஸை கூட நம்ம வரைஞ்சி இந்த மாதிரி நம்ம கூட போடலாம். ஸோ இந்த ஃபோட்டோஸில் வந்து என்ன இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை.
ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரிப்டோ பங்க் 9143 இதுதான் வந்து ஐடி நம்பர், அவ்வளோதான். இது வந்து ஓனர் பை ஜெனட்டரோ அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல. ஸோ இதை வந்து அவங்க வாங்கி அவங்க விற்கிறாங்க. ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து 14.65 கிட்ட போட்டிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 14ல் வந்து இருக்குது. 14 எத்தீரியம், ஒரு எத்தீரியம் வந்து 3 லட்சம் ரூபாய்னா 14 எத்திரியுமே எவ்வளோ நீங்களே பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொருத்துக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பியர்ட் இது இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் பாருங்கள் 30 எத்தீரியம் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 எத்தீரியம்னா கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாய். ஒரு எத்தீரியம் வந்து 3 லட்சம் ரூபாய்னா 30 எத்தீரியம் கொடுத்து இதை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவும் இந்த மாதிரி காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ கிரியேட் பண்ணி 1 ரூபி கூட கொடுக்கலாம், 10 ருபீஸ் கூட கொடுக்கலாம், யார் வேணால் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். பட் வாங்குறதுக்கு இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நம்ம ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணியிருக்கணும். இந்த அளவுக்கு வந்து நல்லா போச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் MS தின் ஃபோட்டோஸ் கூட அதில் இருக்கும், என்ன ஃபோட்டோஸ் வேணால் இருக்கும். ஸோ அதை நம்ம ஓன் பண்ண முடியுமா? எஸ், அந்த ஃபோட்டோ வந்து யார் வேணால் எடுத்துருக்கலாம். அதை அப்லோட் பண்ணி நம்ம அதை இதுதான் நான் ஓனர்ஷிப்னு நீ வந்து இதுதான் என்னோட ஓனர் அப்படிங்கிற மாதிரி நீ மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அது பிளாக் செயினில் அது அப்படியே லைஃப் லாங் இருக்கும். அதை நீங்கள் காப்பி கேட் அதை அப்படி ஸ்க்ரீன்ஷாட்டை கூட எடுத்து நம்ம இன்னொன்று போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா போட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஃபோட்டோஸுக்கும் ஒரு தனி யூனிக்னஸ், ஒரு ஐடி போட்டு தனியாக வந்துடும். அதை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் NFTயோட பிக்கர் அட்வான்டேஜஸ் கூட சொல்லலாம். ஸோ இதை வாங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வாங்குறாங்க, நிறைய பேர் விற்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 10 எத்தீரியம் கொடுத்து நீங்கள் ஒரு ஃபோட்டோவை வாங்கிட்டு அதையே நீங்கள் வந்து 20 எத்தீரியமாக நீங்கள் கூட நீங்கள் போட்டிங்கன்னா அது போச்சுன்னா அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ இதுதான் உங்களுக்கு பிஸ்னஸாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஓனர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் வாங்க மாட்டாங்க. ஸோ ஒன்ஸை வாங்கிட்டு அவர் பாட்டு விற்றுட்டு போவாங்க. இந்த ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து 2% to 5% வந்து அந்த டோட்டல் அமௌண்ட்லேருந்து கமிஷன் எத்தனை அடி அந்த விற்றா கூட அது கமிஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பெரிய பணக்காரங்களை உருவாக்குறதுக்கான ரீசனை வந்து NFTயில். ஸோ NFTயில் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்கன்னு ஒரு சின்ன ஒரு கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு ஒரு ப்ரூஃபோட காட்டுறேன். ஸோ இப்போ ரீசனாக நடந்த விஷயம் இது. ஸோ 19 ஜனவரி அப்போ ஸோ இந்தோனேஷியன் ஸ்டூடெண்ட் மேக்ஸ் 1 million செல்லிங் இட்ஸ் ஓன் NFT செல்ஃபி. ஸோ இந்த செல்ஃபி அந்த பையனை பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து 1000 செல்ஃபியை வந்து கொலாஜ் பண்ணி ஒரு ஃபோட்டோவாக ஒரு NFTயாக கொலாஜ் பண்ணி போட்டிருக்காரு. ஒரு ஃபோட்டோக்கு வந்து $3 பேஸ் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி $3000 வந்து கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய்க்கு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இது யாரும் வாங்க மாட்டாங்க, சும்மா ஃபன்னாக போட்டதுக்காக ஒரு விஷயம். ஸோ இதை வந்து பெட்டிங்கில் போய் கிட்டத்தட்ட $1 million வந்து இந்த NFT வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செல் பண்ணி ஒரே நாளில் வந்து கோடீஸ்வரனாக ஆகிட்டார் அந்த பையன். இது ஒரு கிரேசினஸ் ஆயிடுச்சு NFT பொறுத்தவரைக்கும். அடுத்து ஒரு பெரிய கிரேசினஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிப்பிள் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒவ்வொரு நாளும் NFT வந்து இந்த கிரிப்டோ பங்க் பார்த்தோம்ல அதே மாதிரி ஒரு கார்ட்டூனிஸ்டிக் மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 5000 ஃபோட்டோஸ் வந்து தினமும் யூனிக்னஸாக பண்ணிட்டு இருந்த ஃபோட்டோஸை வந்து NFTயில் மொத்தமாக கொலாஜ் பண்ணி இந்த மாதிரி 5000 என்னோட ஓன் ஆர்ட் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டு செல் பண்ணுறதுக்காக ஆக்ஷனில் கொடுத்துருந்தாரு. இதை வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து 5 million வரைக்கும் போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட 69 million கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு வந்து ஒருத்தர் வந்து வாங்கியிருந்தார். இது யார் வாங்கியிருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா சேர்ந்த ஒருத்தர் தான் வாங்கினார். அவர் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். ஸோ அவர் தான் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு இந்த NFTயை வாங்கியிருந்தார். ஸோ இதுதான் ஹையஸ்ட் ஆன்லைன் பெட்டிங்கில் வாங்கின ஹையஸ்ட் ஒரு பொருள். அதுவும் ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங்காக இவ்வளோ கொடுத்தது வந்து இதுதான் உலகத்திலேயே அதிகமான வேலை. ஸோ இதுவும் ஒரு NFT மூலியமா நடந்த விஷயம். ஸோ இது அந்த கிரிப்டோ பங்க் அப்படின்னு நம்ம சொன்னல. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து அதிக ரூபாய்க்கு போயிருக்கு. ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு இமோஜி ஃபோட்டோஸ் வந்து கிட்டத்தட்ட 10 million 73 கோடி ரூபாய்க்கு வந்து இந்த ஃபோட்டோவும் போயிருக்கு. ஸோ இதுதான் எந்த ஃபோட்டோஸ் வேணால் எப்படி வேணால் போகும். ஸோ அது பெட்டிங்கில் போயிட்டே இருக்கும் மாரி கூட சொல்லலாம். ஸோ இதுதான் NFT. எந்த ஒரு பொருள் அது ஃபோட்டோவாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஸோ எது வேணால் விற்பாங்க, எது வேணால் இது பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி பண்ணுறது தான் NFTங்கிற ஒரு ரீசன். ஸோ இதோட ப்ரைஸு இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இது எப்படி வாங்கலாம்னா அந்த ஓப்பன் நான் சொன்ன மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வாங்கிக்கலாம். மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற ஒரு வாலெட் கிரியேட் பண்ணிட்டு ஸோ அது மூலியமா வாங்கிக்க முடியும். ஸோ வாங்கிக்கிட்டு அதோட ஓனர்ஷிப் வந்து நம்மளுக்கு ஒரு 2 to 3 minutes ஆகும். அது வந்து ஓனர்ஷிப் ஐடென்டிட்டி மாரி கொடுத்துரும். ஸோ அது கொடுத்துட்டிங்கன்னா அந்த மெட்டாவர்ஸ் வாலெட்டில் வந்து NFTன்னு ஒரு தனி செக்ஷனே இருக்கும். அதில் வந்து உன்னோட நீங்கள் வாங்கின NFT எல்லாமே அதில் அப்படியே இருக்கும். ஸோ அது யாராலையும் ரிமூவும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் NFTயோட மார்க்கெட். ஸோ NFTயோட மார்க்கெட் வந்து ஹியூஜ் ஆகுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது மூலியமாக வாங்கவும் செய்யலாம், விற்கவும் செய்யலாம். இப்போ ஒரு பொருளை நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட செல்ஃபியை நீங்கள் கூட போட்டு ₹1 போட்டு யாராச்சும் வாங்கினாங்கன்னா ஓகே, அதை வந்து நாளைக்கு அவன் 1000 ரூபாய்க்கு கூட விற்கலாம்.
என்ன வேணும் பண்ணலாம். ஸோ இதுதான் என்எஃப்டியோட மெயினான ஒரு அட்வான்டேஜ் கூட தான் கூட சொல்லலாம். ஸோ இது எப்படி வேணால் போகலாம். பட் அதுக்கு கொஞ்சம் நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து ஒருத்தங்க பை அண்ட் செல் அப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட ரேங்கிங் வந்து அதிகமாகிட்டே இருக்குங்கும் போது உங்களோட ஃபோட்டோஸ் உங்களோட இது வந்து முன்னாடி வரும். ஸோ அதுதான் மெயினான விஷயம் என்எஃப்டியில். இல்லைன்னா ரொம்ப டவுனில் இருக்கும். ஸோ உங்களோட பேரை போட்டு யாரும் சர்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு உங்களோட எஃபர்ட் கொடுத்து நீங்கள் ஒரு டயக்ராம் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி திங்ஸ் ஏதாச்சும் ஒன்று கூட ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சா. ஸோ இதை போடுறதுக்கு ஏதாச்சும் காசு வருமானு போடுறதுக்கு காசு கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஒரு 50 ரூபா கூட ஆகும். ஸோ ஒரு ஃபோட்டோ நம்ம அப்லோட் பண்ணி அதுக்கு நிறைய ப்ராசஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ்லாம் பண்ணி முடிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20, 30, 50 ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் ஆகும். ஸோ அவ்வளோதான். அதேமாரி ஆச்சுன்னா நீங்கள் அது எவ்வளோ வேணால் எவ்வளோ எத்திரியம் உங்கள் இஷ்டம், நீங்கள் தான் ஓனர். ஸோ நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்எஃப்டி. ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா என்எஃப்டியோட டோட்டல் விஷயம், ஒரு டோட்டல் எப்படி ரன் ஆகும் அப்படிங்கிறத ஒரு சின்ன விஷயம் வந்து நல்ல ஷார்ட்டாக சொல்ல முடிஞ்சதாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முடிஞ்ச அளவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டாவர்ஸ். ஸோ என்எஃப்டி மெட்டாவர்ஸ் தான் ஃபியூச்சரிஸ்டிக் அப்படின்னு கூட நான் சொல்லலாம். ஸோ மெட்டாவர்ஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு லைவ் டிவோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முடிஞ்ச அளவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். பாய்.